அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள், மீண்டும் ரேஷன் அட்டைக்கு ரொக்க பணம் வழங்கப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழுகடை கரும்பு உள்ளிட்டவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்பட்டு வந்துள்ளது. ஆனால் தற்போது ரூபாய் 1000 ரொக்க பணம் வழங்கப்படாத குறித்து தற்போது முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இந்த ஆண்டு ரூபாய் 1000 ரொக்க பணம் வழங்கப்படாத குறித்து தற்போது எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 2.21 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழுகடை கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கடையில் வருகிற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அன்றைய நாட்கள் முதல் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ரேஷன் கடை வாயிலாக டோக்கன்கள் மக்களுக்கு வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்த ரூபாய் 1000 ரொக்க பணம் வழங்கப்படாத குறித்து தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். குறிப்பாக திமுக கூட்டணி ஆட்சி தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்க பணம் ரூபாய் 1000 மற்றும் பல்வேறு தரப்பினர்கள் ரூபாய் 1000 வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று புதுச்சேரி மாநிலங்களில் பொங்கல் பண்டிகை தொகுப்பு வழங்கப்படாமல் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 750 வழங்கப்படும் என தற்போது புதுச்சேரி மாநில அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி புதுச்சேரி மாநிலங்களில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் 750 ரொக்க பணமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என புதுச்சேரி மாநில அரசு புதுச்சேரி மாநில மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் தற்போது தமிழகத்தில் ரூபாய் 1000 வழங்கப்படுமா, வழங்கப்பட மாட்டாதா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க. அதே போன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்குள் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் மற்றும் ஒவ்வொரு மாதமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மற்றும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வழங்கப்படுவாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி, அதாவது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.